சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் ஆஃப்டர்நூன்பா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாளைக்கு ரிசல்ட்ஸ் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம். நாளைக்கோட வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th எல்லாருக்குமே வந்து முடிஞ்சிருதுப்பா. அவ்வளோதான், ஓகேங்களா? இந்த ரிசல்ட்ஸுக்கான அந்த வைவே டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுது. இந்த ட்ரெண்ட் முடியுது, அவ்வளோதான். இதோட அடுத்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் லாஸ்ட் செட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தான், ஓகேங்களா? அப்போ நாளைக்கு ஆஃப்டர்நூன்லேருந்து வீடியோ வராதா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா யார் சொன்னா? ஸ்கூல் ரீஓப்பன் இருக்குல்ல, டெஃபினெட்லி வீடியோ வரும். அதெல்லாம் வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. இப்போ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மொபைல் மூலமாக வெறும் 10 செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ரிசல்ட்ஸை வந்து நம்ம பார்த்துடலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். சில குட்டீஸ் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெப்சைட் தெரியணும். என்ன வெப்சைட்டில் ரிசல்ட் வந்து லீக் பண்ணுறாங்க. 2 வெப்சைட்ஸ் வந்து அஃபிஷியலாக வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அந்த 2 வெப்சைட்டில் நம்ம எப்படி வேணால் போய் ரிசல்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம், ஓகேங்களா? சில குட்டீஸ் ஒரு வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச வெப்சைட் தான். www.tn.results.nic அப்படின்னு போடுங்க கூகுள், அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதை போட்டுட்டீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கேட்கும், ஓகேங்களா? கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரிஞ்சுக்கணும். இந்த 7 டிஜிட் நம்பரை தெரிஞ்சுக்கணும். அதை போட்டுட்டு டேட்டு, ஓகேங்களா, மந்த்து, அப்புறமா இயர், சப்மிட், கெட் மார்க்ஸ் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. ரிசல்ட் ஷோ ஆகிடும் எவ்வளோ மார்க் எடுத்தாங்க அப்படின்ட்டு. நாளைக்கு காலையில் நம்முடைய சேனலின் சார்பாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9:30, ஓகேங்களா, 8:30 இல்லை 8:45 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்னிங் உங்களுக்கான அந்த ரிசல்ட் லைவ் அப்படின்றது வந்து தொடரக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, ஓகேங்களா? கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றதே வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்லலாம். 11th ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக நாளைக்கு காலையில் நம்ம வந்து பார்த்துடலாம். கொஞ்சம் ரொம்பவே பயமாக இருப்பீங்க. ஒரு ப்ரோ வந்து கேட்டார், ப்ரோ நீங்கள் வீடியோ போட்டு பயமுறுத்துறீங்கடா பாவீங்களா? நான் வீடியோ போட்டு எங்கடா பயமுறுத்தினேன்? வீடியோவில் எல்லாமே உங்களுக்கு மோட்டிவேட்டடான ஸ்பீச் தான் வந்து சொல்கிறேன். சரி, ஓகே, ஒரு சில பேர் அப்படி தான் நினைப்பீங்க. நினச்சாலும் நமக்கு அவங்கள பற்றி நமக்கு கவலையே வந்து கிடையாது. ஸோ மொபைல் மூலமாக ரிசல்ட்ஸ் பார்க்கறதுக்குன்னு நிறைய விதமான வழிமுறைகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அந்த வழிமுறைகளில் இது அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா அடங்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ 11ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு ரிசல்ட் அப்படின்றது எப்படி பார்க்கணும், என்ன மாதிரியான அறிவிப்புகள் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் A to Z வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்லி வந்து ஷேர் பண்ணுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே. ஏன்னா இது போல் நிறைய விதமான காணொலிகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அது ஒவ்வொன்றத்தை வந்து பார்த்திங்கன்னா A to Z வந்து நம்ம கம்பல்சரி வந்து பார்க்கலாம். மொபைல் மூலமாக 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ரிசல்ட் பார்க்கும் நவீன முறை, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஷேர்